वास ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कदाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् विपरीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। வெல்கம் ஆல். ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் இதய கடவுள். அதில் நம்ம பதம் 15 படிக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் பார்த்தோம் பகவானுடைய அந்த திவ்யமான ரூபம் எப்படி இருந்தது, பகவானை நாம எப்படி தியானம் பண்ணணும், பாதத்திலேருந்து தொடங்கி நாம அவருடைய திருமுக மண்டலத்துக்கு போகணும் அப்படின்லாம் பார்த்தோம். பகவானுடைய ஆடைகள் எப்படி இருக்கு, பகவான் என்ன மாதிரியான அணிகலன்கள் நினைச்சிருக்கார், ஒவ்வொரு நுணுக்கமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பதம் 15 போகலாம். ஸ்திரம் சுகம் சாசனம் ஆஸ்திதோ யதீர் யதா ஜிஹாசூர் இமம் அங்கலோகம் காலே ச தேசே ச மனோ ந சஜ்ஜேத் பிராணான் நியச்சேன் மனசாஜிதாஷு. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவிதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. மகாராஜனே, எப்பொழுதெல்லாம் ஒரு யோகி இந்த மானிடர்களின் கிரகத்தை விட்டு வெளியேற விரும்புகிறானோ அச்சமயம் சரியான நேரம் அல்லது இடத்தை பற்றி அவன் குழப்பமடையாமல் சுகாசனத்தில் அமர்ந்து உயிர்காற்றை கட்டுப்படுத்தி புலன்களை மனதால் அடக்க வேண்டும். இதெல்லாம் பகவத்கீதையில நம்ம 8வது அத்தியாயத்துல பார்க்கலாம். ஒருத்தர் தன்னுடைய உடலை விடக்கூடிய சமயத்துல அவர் என்ன மாதிரி பயிற்சி செய்யணும் அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். 2 விதமான ஒரு யோகி இருக்காங்க. ஒரு யோகி என்ன அப்படின்னாக்க டைரக்டா பகவத் தாமத்துக்கு போவாரு. இன்னொரு யோகி கொஞ்சம் டூர் அடிச்சுட்டு போவாரு. எல்லாம் இந்த 14 லோகங்கள்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு பொறுமையா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் போவார். 2 விதமான யோகிகள் இருக்காங்க. ஸோ நமக்கும் அந்த மாதிரி விருப்பம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, நாமளே போற வழியில சொர்க்கலோகத்தை பார்த்து ஹை இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, ஓகே ஓகே இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, உனக்கு ஆசை இருக்கா இங்கே இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளை அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால நாம முடிவு பண்ணிக்கணும் எப்படி போகணும் அப்படிங்கிறத நாம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இந்த யோகி என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானை தியானிக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், உலகத்துல இதை விட கேலி குத்து இருக்கவே முடியாது.
மகா சிவராத்திரி. ஆனா அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆதியோகி அப்படின்னு சொல்லி இவங்களா வந்து ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் சினிமா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பக்தியா? மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட்டிட்டு அது பக்தியா? என்ன சாஸ்திரம் இருக்கா, மந்திரம் இருக்கா, ஏதாவது பூஜைகள் அர்ச்சனைகள் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஏன் நம்ம ஊர்ல சிவன் கோவிலே இல்லையா? சிவன் கோவில் எல்லாம் எவ்வளோ அழகா ஆராதனைகள் நடக்கும். அதை போய் மக்கள் பார்க்க கூடாதா? ஆனா ஏமாந்து போகணும்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த மாதிரி ஏமாந்து போவாங்க. ஏமாறணுங்கிற மனநிலை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி மக்கள் வந்து ஏமாந்து போவாங்க. இந்த சினிமா பிரபலங்கள் ஆடி பாடி இதெல்லாம் வந்து எங்க, எந்த சாஸ்திரத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கு? எங்கேயாவது சிவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் என்ன வழிபடுங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? முட்டாளாகிறதுக்கும் என்ன கிடையாது, ஒரு அளவே இல்லாம போச்சு. எப்படி வேணா ஒருத்தரை முட்டாளாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் சாட்சி. நம்ம பார்க்குறோம், கண்ணு முன்னாடி பார்க்குறோம். எத்தனை முட்டாள்கள் இருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். கிருஷ்ணா. ஏன்னா இங்க வந்து ஒரு யோகியை பத்தி சொல்லியிருக்கிறதுனால எனக்கு அது ஞாபகம் வந்தது. பாகவதத்துல நாம 4வது ஸ்கந்தத்துல பார்க்கலாம். சிவபெருமான் ருத்ரகீதைன்னு ஒரு பகுதி இருக்கு. 4வது ஸ்கந்தத்துல ருத்ரகீதைன்னு ஒரு பகுதி இருக்கு. சிவபெருமான் சங்கர்ஷணரை புகழ்ந்து அத்தனை பிரார்த்தனைகளை செலுத்துறார். இவ்வளவு பக்தியோட அவர் வந்து பகவானை வந்து தியானம் பண்றார். அதெல்லாம் விட்டுட்டு பாவம் தானே மக்கள் இல்லையா? இந்த பிரச்சாரம், நம்ம பிரச்சாரம் போய் சேரல பாருங்க. நம்ம பிரச்சாரம், பகவத் பிரச்சாரம் போய் நல்லா சேரணும், நிறைய பேரை போய் சேரணும். அப்பதான் இந்த மாதிரியான அனர்த்தங்கள்ல இருந்து அவங்களால விடுபட முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம வந்து மொழிபெயர்ப்பு பொருளுரை படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அன்னைக்கு படிக்காதவங்க யார் இருக்கீங்க? குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? குணவதி மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. ஓகே, படிங்க. பகவானின் உன்னதமான அற்புத தொண்டில் முழுமையாக ஈடுபட்டிருப்பவனும் ஒவ்வொரு அடியிலும் அவரை இடைவிடாமல் நினைத்து கொண்டிருப்பவனும் பகவானின் உருவ அம்சத்துடன் தொடர்பு கொள்வதன் மூலமாக அவரது கருணையை சுலபமாக பெற முடியும் என்று கீதையில் 8.14 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய பக்தர்கள் தற்போதுள்ள உடலை விட்டு வெளியேற ஏற்ற சமயத்தை தேடி போக வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பலநோக்கு கர்மம் அல்லது மனோ தத்துவ கற்பனை போன்றவைகளின் சேர்க்கையுள்ள கலப்படம் உள்ள பக்தர்களுக்கு இவ்வுடலை விட்டு வெளியேறுவதற்கு ஏற்றதொரு சமயம் தேவைப்படுகிறது. அத்தகையவர்களுக்கு ஏற்ற சமயங்கள் பகவத்கீதையில் 8.23-26 குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் இத்தகைய ஏற்ற தருணங்கள் தன் விருப்பம் போல் உடலை விடக்கூடிய வெற்றி பெற்ற ஒரு யோகியாக ஒருவன் இருப்பதை போல் எவ்வளவு முக்கியமானவை அல்ல. அத்தகைய யோகி மனதால் தன் புலன்களை அடக்குவதற்கு தகுதி உடையவனாக இருக்க வேண்டும். மனதை பகவானின் தாமரை பாதங்களில் பதிய செய்வதன் மூலம் சுலபமாக அதை அடக்கிவிட முடியும். இத்தகைய தொண்டால் படிப்படியாக எல்லா புலன்களும் தானாக பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தப்படுகின்றன. இதுவே பரம சத்தியத்தில் இரண்டல கலப்பதற்குரிய வழியாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ 8.14 அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷக தஸ்யாஹம் சுலபக பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினக. தஸ்யாஹம் சுலபக பார்த்த, ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்றார். யாருக்கு? அனன்யசேதா, யார் வந்து மாற்றமில்லாத சிந்தனையோட. ஸோ இந்த அனன்யா, இந்த வார்த்தை இன்னொரு ஸ்லோகத்தையும் வருது, ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சிந்தையந்தோ மாம் ஏஜனா அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் க்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னு இல்லையா? அந்த அனன்ய சேத்தை நமக்கு இருக்கணும். நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? மாற்றமில்லாத சிந்தனையா இருக்கணும். பகவானுடைய பக்தியில மாற்றமில்லாத சிந்தனை இருக்கணும். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பூத்ல உட்காந்துருக்கும் போது குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் ஃப்ரம் சைனாலேருந்து பக்தர்கள் வராங்க, எல்லாம் சைனீஸ் வராங்க. இவ்வளோ அழகா திலக் போட்டுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு ஜபம் பண்ணிக்கிட்டு நவதீப் மண்டல் பரிக்கிரமா பண்றதுக்காக வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா சைனாலேருந்து விசா கிடைக்கிறது கஷ்டம். இந்தியாவுக்கு இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், விசா கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் இப்படி போராடி வராங்க பாருங்க.
வந்து இந்த மண்ணை மிதிக்கணும், நம்ம வந்து மகாபிரபுவுடைய தாமத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட வர்றாங்க. அனன்ய சேதா. பகவான் இதெல்லாம் பார்க்குறார். நம்ம என்ன மாதிரி இருக்கோம் அப்படின்னு பகவான் பார்க்குறார். நம்மளுடைய சூழ்நிலைக்கு நம்ம என்ன மாதிரி ரியாக்ஷன், நம்ம எப்படி இருக்கோம்னு பகவான் பார்க்குறார். ஸோ இந்த பொருளுரையில் பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த மாதிரி நேரம் காலம் எல்லாம் பார்த்து உடலை விடுறது அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. பக்தி தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்றார். மனக ஸ்வபுத்தியா மலயா நியம்ய க்ஷேத்ரஜ்ஞயேதாம் நினயேதம் ஆத்மனி ஆத்மானம் ஆத்மனி அவருத்திய தீரோ லப்தோபசாந்திர் விரமேத கிருத்யாத். மொழிபெயர்ப்பு. அதற்கு பின் யோகி தனது தூய புத்தியை உபயோகித்து தன் மனதை ஜீவனோடு இரண்டர கலக்கச் செய்து பிறகு ஜீவனை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்திவிட வேண்டும். இதை செய்வதால் பூர்ண திருப்தி அடைந்த ஜீவராசி திருப்தியின் மிக உயர்ந்த நிலையில் அமைய பெற்று மற்றெல்லா செயல்களையும் நிறுத்தி விடுகிறான். ஸோ ஒன்று கலக்கிறது அப்படின்னா பகவானுடைய பிரம்மஜோதியில போய் கலக்கிறது கிடையாது. பகவானுடைய சேவைக்காக தன்னை வந்து தயார்படுத்திக்கிறது. இங்க வந்து பரமாத்மா ஆத்மா ரெண்டும் ஒன்னாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. நம்ம பொருளுரையை படிச்சோம் அப்படின்னாக்க நமக்கு அது கிளியர் ஆகும். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். ஓ, திலகவதிக்கு நான் படிக்கிறேன். ஓகே, சரி, படிங்க. ஹரே கிருஷ்ணா. நினைத்தல், உணர்தல் மற்றும் விரும்புதல் ஆகியவை மனத்தின் செயல்களாகும். மனம் ஜட தொடர்பில் ஆழ்ந்திருக்கும் பொழுது பௌதிக அறிவின் முன்னேற்றத்துக்காக அது செயற்பட்டு அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதன் மூலமாக பெரும் நாசத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் மனம் ஆன்மீக உந்துதலின் கீழ் செயலாற்றும் பொழுது பரமபதத்தை சென்றடைவதற்காக அது அற்புதமாக செயல்பட்டு பேரானந்தமும் பூர்ண நித்தியமும் கொண்ட வாழ்வை தேடிக்கொள்கிறது. ஆகவே மனதை சிறப்புடைய தூய புத்தியுடன் கையாள வேண்டும். பக்குவமான அறிவென்பது பகவானுக்கு தொண்டாற்றுவதாகும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஜீவராசி ஒரு சேவகனே என்பதை அறிய ஒருவன் போதுமான புத்தியுடையவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜீவனும் ஆசை, கோபம், காமம், மாயை, மதம் மற்றும் பொறாமை ஆகியவற்றின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து சேவை செய்கிறான். ஆனால் பல்வேறு மனோபாவங்களை கொண்ட அத்தகைய உத்தரவுகளை நிறைவேற்றும் பொழுது கூட அவன் மகிழ்ச்சியற்றவனாகவே இருக்கிறான். இதை ஆராய அவன் தன் புத்தியை திருப்பும் பொழுது பகவானின் தெய்வீக அன்பு தொண்டை பற்றிய தகவல் அவனுக்கு கிடைக்கிறது. இதனால் மேற்கூறிய பல்வேறு மனநிலைகளுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக ஜீவராசியின் அறிவு பௌதிக மாயையிலிருந்து பிறகு விடுபடுகிறது. இவ்வாறாக தூய புத்தியால் மனம் பகவத் தொண்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. பகவானும் அவரது தொண்டும் பரிசுத்தமான நிலையில் இருப்பதால் இரண்டும் ஒன்றானவையே. எனவே தூய அறிவும் மனதும் பகவானோடு இரண்டர கலந்து விடுகின்றன. இதனால் உயிர்வாழி தானே காண்பவன் என்ற நிலையிலிருந்து மாறி பகவானால் பார்க்கப்படுகின்றவன் ஆகிறான். அப்போது தமது விருப்பத்திற்கேற்ப செயலாற்றும்படி பகவான் அவனுக்கு உத்தரவிடுகிறார். மேலும் ஜீவராசி பூரணமாக அவரை பின்பற்றும் பொழுது தனது போலியான திருப்திக்காக வேறெந்த கடமையையும் நிறைவேற்றுவதை நிறுத்தி கொண்டு தனது களப்பற்ற தூய நிலையில் லப்தோபசாந்தி அல்லது பரிபூரண ஆனந்த நிலையை அடைந்து எல்லா ஜட ஆசைகளையும் நிறுத்திவிடுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இங்க வந்து முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஒரு ஆத்மா எப்பவுமே பகவானுடைய சேவகன் தான். எல்லா நிலையிலையும் அவன் பகவானுடைய சேவகன் தான். முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறமும் சரி, வைகுண்டம் போனாலும் சரி, நம்ம என்ன ஆக போறது இல்ல, நாம விஷ்ணு நாராயணன் அப்படிலாம் நம்ம ஆக போறது இல்ல. நம்ம என்ன ஆக போறோம்? பகவானுடைய சேவகன், தொண்டன், அந்த நிலையில தான் நம்ம இருக்க போறோம். ஸோ அதனால இந்த ஜட உலகத்திலே சரி, எந்த உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரி, நாம வந்து பகவானுடைய சேவகன் தான். அதனால இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய இந்த எதிரிகளான இந்த ஆசை, காமம், கோபம் இதெல்லாம் போகணும் அப்படின்னா பகவானுடைய பக்தி சேவையில நம்ம ஈடுபடணும். ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்க வெறுமை நம்மளுடைய அந்த சாதனாளுக்கு ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. படிக்கிறது, ஜபம் பண்றது, இதுக்கு நிறைய கவனம் செலுத்துவாங்க. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்க அதுல ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க, சேவையில ரொம்ப கவனம் செலுத்துவாங்க.
நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவையில் கவனம் செலுத்துவாங்க. ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும்? பேலன்ஸ் பண்ணணும். சேவையும் செய்யணும், நம்மளுடைய சாதனாவும் செய்யணும். சாதனான்னா என்ன? காலம்பரை எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, அதுக்கப்புறம் நாம ஜபம் பண்ணுறது. வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி பிரபுபாதர், குரு பரம்பரெல்லாம் நம்ம வச்சுருந்தோம், ராதா மாதவோ இல்லைன்னா நம்ம வந்து கௌரி தாயோ வச்சுருந்தோம்னாக்கா நம்ம வந்து மங்களார்த்தி பண்ணணும். காலம்பரை 4:30 மணிக்கு மங்களார்த்தி பண்ணணும், சம்சார தாவா. அந்தந்த நேரத்தில் குறிப்பிட்ட கீர்த்தனங்கள் பாடணும் அப்படின்னு பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. காலம்பரை 4:30 மணிக்கு சம்சார தாவா பாடணும். சம்சார தாவா பாடிட்டு அடுத்தது நரசிம்ம ஆர்த்தி பாடணும். நரசிம்ம கீர்த்தனை யாருக்கா தெரியுமா? நமஸ்தே நரசிம்மாயா கீர்த்தனை யாருக்கா தெரியுமா? கோவிலுக்கு ஹரே போறோம். கிருஷ்ணா தெரியும் மாதாஜி. மாதாஜி. ஹரே தெரியும் கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. தெரியும் மாதாஜி. ம். ஓகே. என்ன நரசிம்ம ஆர்த்தி பாடணும். அதுக்கப்புறம் துளசி ஆர்த்தி, துளசி பூஜை கண்டிப்பா பண்ணணும். இந்த மாதிரி 3 கீர்த்தனங்கள் காலம்பர நேரத்துல பாடணும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய ஸ்ருங்கார ஆர்த்தி. அதாவது காலம்பர 4:30 மணிக்கு அப்படி ஒரு பெரிய மாலை அந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளா அப்பதான் பகவான் எழுந்திருக்கார். எழுந்த உடனே அவருக்கு ஒரு ஆஃபரிங் பண்ணிடுவாங்க, ஸ்வீட்டு அந்த மாதிரி. அந்தந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு நெய்வேத்தியம் நடக்கும். நெய்வேத்தியத்துக்கு அப்புறம் இந்த ஆரத்தி நடக்கும், பகவானை எழுப்பி அந்த ஆரத்தி நடக்கும். அதுக்கப்புறம் பகவானுக்கு அலங்காரம் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணி 7 மணிக்கு ஸ்கிரீன் திறக்கும் போது ரொம்ப அப்படியே ரொம்ப அற்புதமான அலங்காரத்தோட இருப்பார். அப்போ வந்து கோவிந்த மாதி புருஷம் பிரம்ம சமிதியிலேருந்து 2 ஸ்லோகம் பாடுறது. அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு தயா கருமோரே அப்படின்னு அந்த ஒரு கீர்த்தனம். ஆக மொத்தம் இந்த 7 மணிக்கு 2 கீர்த்தனங்கள் பாடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாயந்தரம் மத்தியானம்லாம் கீர்த்தனை இருக்கு. ரொம்ப டீட்டெயில்ஸ் அதெல்லாம். அட்லீஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒன்று, காலம்பரை 7 மணிக்கு, காலம்பரை 4:30 மணிக்கு நாங்கள் ஜபம் தான் பண்ணுறோம், எங்களால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜபம் முடிஞ்சு 7 மணிக்கு என்ன பண்ணணும்? இந்த கோவிந்த மாதி புருஷம் இந்த கீர்த்தனங்களையாவது போட்டு, அதை நம்ம யூடியூப்லேயே போட்டால் கூட வந்துடும். அதை போட்டு நம்ம ஆர்த்தி பண்ணும்போது 4 தடவை கேட்டோம் அப்படின்னா நாமளே பாட ஆரம்பிச்சிடலாம். அது கூட சேர்ந்து நாமளும் பாடி கீர்த்தனம் அந்த பாடிக்கிட்டே பகவானுக்கு ஆரத்தி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தோம் அப்படின்னா சந்தியார்த்தி இருக்கு. சந்தியார்த்தியில் வந்து கிவ ஜயோ ஜயோ கௌரா சந்தேர் ஆரத்திக்க சோபா அப்படின்னு ஒரு சந்தியார்த்தி கீர்த்தனம் இருக்கு. திரும்ப நரசிம்ம ஆர்த்தி, துளசி ஆர்த்தி. ஸோ நமக்கு எந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியும்? நரசிம்ம ஆர்த்தி 2 மினிட்ஸில் கூட பாடலாம். 2 மினிட்ஸில் கூட நம்மளுடைய கான்ஷியஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அதுதான் பிரபுபாத் இந்த ஷெட்யூலாக கொடுத்துருக்காரு. 12 மணிக்கு பார்த்தோம்னா போக ஆர்த்தி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஷெட்யூலாக எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா நம்ம கான்ஷியஸ் அந்த நேரத்தில் இப்போ இந்த கீர்த்தன் பாடணும், இந்த கீர்த்தன் பாடணும், இந்த கீர்த்தன் பாடணும். இப்படித்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பகவானுடைய சிந்தனையில இருக்க முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணுவோம். அதை ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த கீர்த்தனங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த கீர்த்தனங்கள் அந்தந்த நேரத்தில் பாடும்போது நம்மளுடைய கான்ஷியஸ் அப்படிங்கிறது கிருஷ்ணா கான்ஷியஸாக ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கான்ஷியஸ் மாதிரி நம்ம கிருஷ்ண உணர்வு உள்ளவங்களா மாற முடியும். ஸோ அதனால தான் பிரபுபாத் இங்கே சொல்கிற, இந்த மாதிரி காமம், கோபம், பேராசை இதுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்கு பதிலாக நீ யாருக்கு சேவை பண்ண? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணு. அப்போ உன்னுடைய இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தூய்மை அடையும் அப்படின்னு சொல்ற. ஸோ பகவான் நம்மளை பார்க்கணும். லப்தோபசாந்தி அப்படின்னா அந்த உயர்ந்த ஆனந்தத்தை அவன் அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை இந்த ஸ்லோகத்துல முக்கியமான வார்த்தை. ந யத்ர காலோ அனிமிஷாம் பரப்பிரபுः குதோ நு தேவா ஜகதாம் ய ஈஷிரே ந யத்ர சத்வம் ந ரஜஸ்தமஸ்ச ந வை விகாரோ ந மகான் பிரதானம். மொழிபெயர்ப்பு. லப்தோபசாந்தி என்னும் உன்னத நிலையில் இகலோக ஜீவன்களை ஆளக்கூடிய சக்தியளிக்கப்பட்டுள்ள சொர்க்கலோக தேவர்களையும் கட்டுப்படுத்துவதான அழிவை உண்டாக்கும் காலம் செல்லாததாகி விடுகிறது. இந்நிலையில் தேவர்களை பற்றி என்ன சொல்வது? அந்த நிலையில் பௌதிக சத்வரஜோ தமோ குணங்களோ, பொய் அகங்காரமோ, பௌதிக காரணக்கடலோ, பௌதிக இயற்கையோ இல்லை. ஸோ காலம் அப்படிங்கிறதுடைய அந்த சக்தியை இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் யார் ஆட்சி பண்றாங்கன்னா தேவர்கள் ஆட்சி பண்றாங்க. அந்த தேவர்களுக்கே கட்டுப்படுத்தக்கூடிய காலம், அந்த தேவர்களையும் யாரு கட்டுப்படுத்துறா? காலம் கட்டுப்படுத்துது. அந்த காலம் கூட உன்னத தூய்மையான பக்தர் மேல செயல்பட முடியாது. புரியுதா இதோட அர்த்தம்? தேவர்கள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் கட்டுப்படுத்துறாங்க. அந்த தேவர்களை காலம் கட்டுப்படுத்துது. ஆனா அந்த காலம் கூட யாரை கட்டுப்படுத்த முடியாது?
தூய பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாது. தூய பக்தர்கள் மேல காலத்தின் ஆதிக்கம் இருக்காது. அப்போ இந்த நிலையில பௌதிகமான சத்வ ரஜோ தமோ குணங்களை தாண்டி, அதுக்கப்புறம் இந்த பொய் அகங்காரம் இல்லாம இந்த காரணக்கடல் இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன என்ன பண்ணிடுறாங்க, உன்னதமான நிலைக்கு அவங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அகிலா மகேஷ் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தேவர்களையும் கட்டுப்படுத்தும் இறந்த நிகழ் மற்றும் எதிர்காலமானது உன்னத சூழ்நிலையில் செயலற்று போகிறது. பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றின் மூலமாக காலத்தின் ஆதிக்கம் வெளிப்படுகிறது. ஜட சூழ்நிலையை குறிக்கும் இந்நான்கு நியமங்களும் ஜட பிரபஞ்சத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவியுள்ளன. பிரம்மலோகம் எனப்படும் கிரகம் வரைக்கும் கூட இந்நியமங்கள் பரவியுள்ளன. இக்கிரகத்தில் வாழ்பவர்களின் ஆயுள் நம்மால் நம்ப முடியாததை போல் காணப்படுகிறது. வெல்ல முடியாததன் காலம் பிரம்மாவின் இறப்பிற்கும் காரணமாக இருக்கிறது. எனவே இந்திரன், சந்திரன், சூரியன், வாயு மற்றும் வருணன் போன்ற மற்ற தேவர்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? ஜட இருப்பில் சைத்தானின் ஆதிக்கத்தை கண்டு ஜீவராசிகள் அஞ்சுகின்றனர். ஆனால் உன்னத நிலையில் உள்ள பக்தன் ஒருவனுக்கு அத்தகைய பயம் என்பது கிடையாது. ஜீவராசிகள் ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்தின் கீழ் பல்வேறு ஜட உடல்களை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உன்னத நிலையில் உள்ள பக்தர்கள் குணாதீத்த அல்லது சத்தியம், ரஜஸ், தமஸ் ஆகிய ஜடகுணங்களுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றனர். இவ்வாறாக நான் காண்பவை அனைத்திற்கும் நானே எஜமானன் என்னும் பொய் அகங்காரம் அங்கு எழுவதில்லை. ஜட இயற்கையை அடக்கியாள முயற்சி செய்யும் பௌதிக உலகில் உள்ள ஜீவராசியின் பொய் அகங்காரம் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பில் விழும் விட்டில் பூச்சியை போன்றதாகும். விட்டில் பூச்சி நெருப்பின் பிரகாசத்தால் வசீகரிக்கப்படுகிறது. நெருப்பை அனுபவிக்க அது வரும்பொழுது நெருப்பு அதை எரித்து விடுகிறது. தெய்வீகமான நிலையில் உள்ள உயிர்வாழி தூய உணர்வுடன் இருக்கிறான். இதனால் ஜட இயற்கையை அடக்கி ஆள வேண்டும் என்ற பொய் அகங்காரம் அவனுக்கு இருப்பதில்லை. மாறாக பகவத்கீதையில் 7.19 வாசுதேவ சர்வம் இதீச மகாத்மா ஸ்து துர்லபக குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் அவனுடைய தூய உணர்வு பரமபுருஷரிடம் சரணாகதி அடைய அவனுக்கு வழிகாட்டுகிறது. உன்னதமான நிலையில் ஜட சிருஷ்டியோ அல்லது ஜட இயற்கையின் காரண கடலோ இல்லை என்பதையே இவை அனைத்தும் சுட்டிக்காட்டுகின்றன. ஆன்மீக படியில் மேற்குறிப்பிட்ட சூழ்நிலை உண்மையானதாகும். அது தூய முன்னேற்றமான உணர்வு நிலையில் உள்ள ஆன்மீகியின் அறிவிற்கு உண்மையாகவே வெளிப்படுகிறது. அத்தகைய ஆன்மீகிகள் அருவவாதிகள் மற்றும் பக்தர்கள் என இருவகைப்படுவர். அருவவாதிக்கு இறுதி லட்சியமாக இருப்பது ஆன்மீக வானில் உள்ள பிரம்மஜோதி ஆகும். ஆனால் பக்தர்களுக்கு இறுதி லட்சியமாக இருப்பது வைகுண்ட லோகங்கள் ஆகும். பக்தர்கள் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை ஆற்றுவதற்குரிய ஆன்மீகமான உருவங்களை பெறுவதன் மூலமாக மேலே குறிப்பிடப்பட்ட நிலையை அனுபவிக்கின்றனர். ஆனால் அருவவாதி பகவானோடு உறவாடுவதை உதாசீனப்படுத்துவதால் ஆன்மீக செயல்களுக்கு ஏற்றதோர் ஆன்மீக உடலை விருத்தி செய்யாமல் பரமபுருஷ பகவானின் பிரகாசமான ஆன்மீக கதிர்களில் இரண்டர கலந்து ஒரு ஆன்மீக பொறியாக மட்டுமே எஞ்சியிருக்கிறான். பகவான் நித்தியத்தன்மை, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவை பூரணமாக அமைய பெற்ற உருவில் இருக்கிறார். ஆனால் உருவமற்றதான பிரம்மஜோதி நித்தியத்தன்மையையும் அறிவையும் மட்டும் உடையதாகும். வைகுண்ட லோகங்களும் கூட நித்தியத்தன்மையும் அறிவையும் மட்டும் உடையதாகும். வைகுண்ட லோகங்களும் கூட நித்தியத்தன்மை, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை கொண்டுள்ளன. எனவே பகவானின் வசிப்பிடத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படும் பக்தர்களும் கூட நித்தியத்தன்மையும் ஆனந்தமும் அறிவும் கொண்ட உடல்களை பெறுகின்றனர். இதனால் ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையில் வேற்றுமை இருப்பதில்லை. பகவானின் வசிப்பிடம், நாமம், புகழ், பரிவாரம் போன்றவை அனைத்தும் அதே ஆன்மீகத்தன்மை உடையவை ஆகும். இந்த ஆன்மீகத்தன்மை எவ்வாறு ஜட உலகிலிருந்து வேறுபடுகிறது என்பதை இங்கு இப்பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் 3 முக்கியமான விஷயங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விளக்கப்பட்டுள்ளன. அவை கர்மயோகம், ஞான யோகம் மற்றும் பக்தி யோகம் என்பனவாகும். ஆனால் பக்தி யோகத்தை பயில்வதால் மட்டுமே ஒருவன் வைகுண்ட லோகங்களை அடைய முடியும். மேலே விவரிக்கப்பட்டுள்ளதை போல் மற்ற இரண்டும் பிரகாசமான பிரம்மஜோதிக்கு ஒருவனை சுலபமாக அழைத்து செல்லக்கூடியவை என்றாலும் வைகுண்ட லோகங்களை ஒருவன் அடைய உதவுவதற்கு தகுதியற்றவை ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ காலத்தின் ஆதிக்கம் நம்ம மேல எப்படி செலுத்தப்படுது அப்படின்னா, இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, விடுபட முடியாது. ஸோ இங்க வந்து பிரபுபாதர் அடிக்கடி கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னாக்க, ஜட இயற்கை கட்டுப்படுத்தும், லார்ட் இட் ஓவர் த மெட்டீரியல் நேச்சர் அப்படிங்கிறத பிரபுபாதர் அடிக்கடி சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஜட இயற்கையை கட்டுப்படுத்த நினைக்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பகவானுடைய போதனைகளை நம்ம ஏத்துக்காம இருக்கணும்.
பகவான் என்ன சொல்றாரோ அதை கேட்காம இருக்கோம் அப்படின்னாக்க, ஓ, உன்னை விட எனக்கு நிறைய தெரியும், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதாவது சட்டையே பண்ண மாட்டாங்க இல்லையா, அது லட்சியமே படுத்த மாட்டாங்க. அதுதான் இந்த ஜடையில இயற்கையை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணம். எப்போ நம்ம வந்து இல்ல, நான் வந்து பாஸ் கிடையாது, நான் தாஸ் அப்படின்னு நம்ம உணர்றோம், எது நல்லா இருக்கு? பாஸ் தானே நல்லா இருக்கு இல்லையா? பாஸ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நிறைய காலெல்லாம் தூக்கி விட்டுக்கிட்டு ஆஹா நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கும் இல்லையா? இந்த ஜட உலகத்துல யாருக்காவது நான் தொண்டன், நான் வந்து சேவகன், நான் தாசன் அப்படின்னு சொல்லிக்கிறது யாருக்காவது நல்லா இருக்குமா? யாருமே அந்த ஸ்டேஜை விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஆனா ஆன்மீகத்துல பார்த்தோம் அப்படின்னா, யார் ஒருத்தர் தொண்டனுக்கு 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 தொண்டனா இருக்காங்களோ அவங்க பகவானே கட்டுப்படுத்துறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பகவான் கேட்கிறார். சோ அந்த அளவுக்கு பக்தனுக்கு வந்து பகவான் ரொம்ப உயர்ந்த இடத்தை கொடுக்குறார். அதனாலதான் யசோதா அம்மா என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரை கட்டியே போட்டாங்க. இந்த கும்பகோணத்துல சாரங்க சாரங்கபாணி பெருமாள் உத்தான சயனம். அவர் என்ன பண்றார், ஃபுல்லா படுத்துக்கவும் இல்லை, எழுந்திருக்கவும் இல்லை, கொஞ்சம் அப்படி எழுந்துக்கிற மாதிரி போஸ்ல இருக்கார். ஏன் அப்படின்னா திருமழிசை ஆழ்வார் சொல்லானா எழுந்துக்கோ அப்படின்னு, அதனால எழுந்துக்கிற போஸ்ல இருக்கார் அவர். ஃபுல்லாவும் படுத்துக்கல, ஃபுல்லாவும் எழுந்திருக்கவும் இல்லை. ஸோ என்ன சொன்னாலும் கேட்கிறார், பக்தர்கள் என்ன சொன்னாலும் பகவான் கேட்கிறார். இங்க என்ன சொல்றார் பிரபுபாதர், இந்த பொய்யகங்காரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க. என்ன உதாரணம் சொல்றாரு, என்ன உதாரணம் சொல்லியிருக்கார் பொய்யகங்காரத்துக்கு? என்னாச்சு? பொருளுரை நம்ம தானே படிச்சோம். கொழுந்து விட்டு எரியல விட்டில் பூச்சி நெருப்புல விழற மாதிரி. ஒரு விட்டில் பூச்சி நெருப்பை பார்த்தா அதுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு. ஆஹா, அப்படியே அது ஜொலி ஜொலிக்குது நெருப்பை பார்க்கும்போது. அது ரொம்ப அதோட ஆகர்ஷணத்துல அது வந்து போய் அதுல போய் எப்படியாவது நம்ம அதை போய் அனுபவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த நெருப்புல விழுந்து அது என்ன ஆகுது, தன்னுடைய உயிரே விட்டுருது. அந்த மாதிரி தான் இருக்கு இந்த உலகம். இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் நிறைய கவர்ச்சிகரமான விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆத்மா என்ன நினைக்கிறோம் நம்ம, இதை அனுபவிச்சா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், இதை அனுபவிச்சா சந்தோஷம் கிடைக்கும், இதை அனுபவிச்சா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதை என்ன அடையறதுக்கே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோமே தவிர, இந்த ஓட்டப்பந்தயத்துல நமக்கு எதுக்கு நேரம் இல்லை, நாமத்தெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை இல்லையா? வி ஆர் டூ பிஸி அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன் கிளாஸ்க்கு என்ன வரல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான், நான் ரொம்ப பிஸி மாதாஜி, எனக்கெல்லாம் டைம் எல்லாம் இல்லை. எனக்கு வந்து அது அந்த பதிலை கேட்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும். அதை பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. வருத்தமா சொன்னா பரவாயில்ல, இல்ல என்னால அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஓகே, உணர்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா ரொம்ப பெருமையா இல்ல இல்ல நான்லாம் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம், ரொம்ப பாவம்னு அர்த்தம், பக்தி புரியலேன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த ஜட இயற்கையுடைய அந்த மாயை அப்படிங்கிறது அவ்வளவு கவர்ச்சிகரமானது. அதுல விழுந்து நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, விட்டில் பூச்சி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இங்க பகவத்கீதை ஸ்லோகம் பிரபுபாத் வந்து கோட் பண்ணியிருக்கார். 7:19 ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? பகுனாம் ஜன்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே மகாத்மா சுதுர்லபः. ஓகே. பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. என்ன அர்த்தம்? பற்பல பிறவிகளுக்கு பின் என்ன வந்து உண்மையான அறிவுடையவன், எல்லா காரணம் நான் தான் அறிஞ்சு எங்கிட்ட சரணடைகிறாங்க. அந்த ஆத்மாக்கள் வந்து ஒரு சிலர் தான். சூப்பர், வெரி குட் மாதாஜி, வெரி குட். சோ ஒரு ஞானி கூட என்ன பண்ண முடியுமா, பற்பல பிறவிகளுக்கு கோடான கோடி பிறவிகளுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுக்க முடியுமா, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலம், வாசுதேவ சர்வமிதி அப்படின்னா வாசுதேவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இது பிரம்ம சமயத்துல முதல் ஸ்லோகம் இல்லையா? ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம் அப்படின்னு பிரம்ம சமிதி பிரம்ம ஆரம்பிக்கிற. ஸோ அந்த சர்வகாரண காரணம் பகவான் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, அப்ப நம்ம என்ன செய்வோம், ஒழுங்கு மரியாதையா அவருக்கு சேவை செய்வோம். நம்ம வாழெல்லாம் சுருட்டிக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய இந்த பொய்யகங்காரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, இல்ல இல்ல நான் பாஸ் எல்லாம் கிடையாது, நான் தாஸ் தான், நான் சேவை செய்யத்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம சேவை செய்வோம். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த பொருளுரையில பிரபா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, பகவத்கீதையில 3 விதமான
வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். பக்தி யோகம். இதுல எதை கடைபிடிச்சா வைகுண்டம் போலாம், எதை கடைபிடிச்சா பிரம்மஜோதிக்கு போலாம்? பக்தி யோகத்தை ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பகவத்கீதையில வந்து கர்மயோகம் சொல்லியிருக்காரு, பகவத்கீதையில ஞான யோகம் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதெல்லாம் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. கடைபிடிக்கலாம், ஆனா அதனால முழுமையான பலன் நமக்கு கிடையாது. ஏன்னா அந்த கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்னு சொல்லும் போதே அதுல என்ன இருக்கு? யோகம்ங்கிற வார்த்தை இருக்கு. யோகம் அப்படின்னாலே அது பகவானோட தொடர்பு படுத்தி அந்த பக்தி யோகத்தை தான் பகவான் சொல்றார். ஆனா மக்கள் அதை என்ன பண்ணிக்கிறாங்க, தனியா புரிஞ்சுக்கிறாங்க. பக்தி இல்லாம நம்மளுடைய கர்மத்தை செஞ்சா போதும், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு ஒருத்தவங்களுடைய கான்செப்ட் இல்லையா? உன்னுடைய காரியத்தை நீ ஒழுங்கா பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி ஸ்லோகன்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் எதுவும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையிலே பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோள். அப்படி செய்யும் போது கண்டிப்பா நாம பகவானுடைய அந்த ஆன்மீக உலகத்தை அடையலாம். அதுக்கப்புறம் பகவானை குறிக்கிறதுக்கான இந்த ஒரு வார்த்தை, இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன வார்த்தை தெரிஞ்சுக்கணும்? பகவான் நித்தியத்தன்மை, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவை பூரணமாக அமைய பெற்ற குருவில் இருக்கிறார். இதுக்கு ஒரே வார்த்தை என்ன சான்ஸ்கிரிட்ல? சச்சிதானந்தம். சச்சிதானந்த விக்கிரக. விக்கிரகனா உருவத்துல இருக்கார். சத் சித் ஆனந்த. அப்ப பிரம்மஜோதியில என்ன மிஸ்ஸிங்? விக்கிரகம் கிடையாது, ஆனந்தம் மிஸ்ஸிங். ஆனந்தம் மிஸ்ஸிங். பிரம்மஜோதியில ஆனந்தம் கிடையாது. சத்து இருக்கு, சித்து இருக்கு. அதுவும் நித்தியமானதுதான், அதுவும் வந்து அறிவுமயமானதுதான். ஆனா என்ன கிடையாது? ஆனந்தம். யாருக்கெல்லாம் ஆனந்தம் வேணுமோ அவங்க எங்கதான் போகணும்? பகவானுடைய வைகுண்ட லோகத்துக்கு தான் போகணும். பரம்பதம் வைஷ்ணவம் ஆமனந்தி தத் யன்னேதி நேதீதி அதத் உத்சிஷ்ருஷவஹ விஸ்ருஜ்ய தௌராத்மியம் அனன்ய சௌஹ்ருதா கிருதோ பஹூயார்ஹ பதம் பதே பதே. பரமபுருஷரான விஷ்ணுவுடன் அனைத்தும் சம்பந்தப்பட்டுள்ளன. அந்த மிக உயர்ந்த நிலையை ஆன்மீகிகள் அறிந்திருப்பதால் தெய்வீகமற்ற அனைத்தையும் விலக்கிவிட அவர்கள் விரும்புகின்றனர். எனவே பகவானோடு பூரண இணக்கம் கொண்டுள்ள தூய பக்தர் ஒருவன் குழப்பங்களை உண்டாக்குவதற்கு பதிலாக பகவானின் தாமரை பாதங்களை இதயபூர்வமாக ஏற்று இடைவிடாமல் அவற்றை பூஜிக்கிறான். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இங்க ஒரு லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் வந்து பரமபுருஷரான விஷ்ணுவுடன் அனைத்தும் சம்பந்தப்பட்டுள்ளன அப்படின்னு பிரபுபா சொல்றார். ஸோ இப்போ இந்த ஜூம் லிங்க்குக்கும் பகவானுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நமக்கும் பகவானுக்கும் மாதாஜி. ஜூம் 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 இந்த ஜூம் இருக்கு இல்லையா, ஆமா, அதுக்கும் கிருஷ்ணனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இருக்கே மாதாஜி. கேக்குறேன் மாதாஜி. பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இல்லைன்னா எல்லாரும் வீட்டுல தனித்தனியா பாக்குறேன். இதுல என்ன மாதாஜி? நான் சினிமால பாக்குறேன். நான் இதுல நீங்க இல்ல மாதாஜி, பக்தி தொண்டுல மட்டும் தானே யூஸ் பண்றேன். நீங்கெல்லாம் நம்ம வந்து பக்தர்கள், நீங்கெல்லாம் படிக்கிறீங்க. நான் சினிமால பாக்குறேன். சம்பந்தம் இருக்கு. பகவானுக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தும் போது பகவானை நம்ம வந்து மத்த இந்த ஜூம்னு ஒண்ணு இல்லைன்னா எல்லாரும் தனித்தனியா உட்காந்துட்டு இருப்போம். இந்த கோவிடுக்கு அப்புறமா தானே நம்ம ஜூம்ல வரோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் டைம் இருந்தா போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. இப்ப கம்பல்சரி நம்ம உட்காந்து பாக்குறோம் இல்லையா, அந்த டைம் எடுத்து. வேற ஏதாவது பதில்? மாதாஜி, இந்த ஜூம் வந்ததே பகவான் தான் ஏற்படுத்தி இருப்பார் மாதாஜி. நம்ம எல்லாரும் வேற என்ன பதில்? இன்னும் சரியான பதில் வரவில்லை. வரலையா? அதுதான் நம்ம என்ன பண்ணணும், பகவத்கீதையை நல்லா படிக்கணும். ஹரிஷ்ண மாதாஜி, இல்ல எனக்கு மாதாஜி அப்பவே வந்து போர் புரியும் போது அவர் வந்து அங்க போர் நடக்கிறத பார்க்கக்கூடிய சக்தி வந்து வியாசர் மூலியமா கேட்டு அவரு பார்த்து சொன்னாரு. அந்த மாதிரி நமக்கு இங்க ஜூம்ல இருந்தே ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம நீங்க எங்க போறீங்க? பரவாயில்ல பரவாயில்ல மாதாஜி. கிருஷ்ணாவோட நம்மளுக்கு தொடர்பே கொடுத்துட்டாரு மாதாஜி. ஓகே, சரி. என்ன தொடர்பு? சோ இந்த உலகத்துக்கு சிரவணம் இந்த உலகத்துக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன தொடர்பு? இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மறந்துடக்கூடாது நம்ம.
இதை மறந்ததுனால்தான் என்ன ஆகும் அப்படின்னாக்க எல்லா பொருளையும் நாம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம் 7.4 அதுல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பூமிராபோ நலோ வாயு கம் மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா அப்படின்னு சொல்றார். அஷ்டன்னா 8 விஷயங்களை சொல்றார். என்ன 8 விஷயங்கள்? பூமி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, மனம், புத்திகாரம் அப்படிங்கிற 8 விஷயங்களை சொல்றார். இந்த ஜூம் லிங்க் எதுல வந்தது? எதுல வந்தது? பஞ்சபூதங்களால ஆனதுதான் அந்த செல்போன். அப்போ யாருடைய சக்தி? பகவானுடைய சக்தி. அஷ்டதா. அங்க கூட பின்னங்கிற வார்த்தை வருது பாருங்க. இந்த சக்தி ஜடசக்தி அப்படின்னு பகவான் சொல்றார். எல்லாமே பகவானுடைய சக்தி தான். அதைத்தான் நம்ம 2வது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சோம். மறந்து போயிட்டோம். விஸ்வரூபத்துல படிச்சோம். எல்லா விஷயங்களும் பகவானோட தான் தொடர்பு இருக்குன்னு படிச்சோம். ஆனா கேள்வின்னு வரும்போது என்ன பண்றோம் நம்ம? விஞ்ஞானா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. விராட் ரூபத்துல எனக்குள்ள எல்லாமே இருக்கு, ஆனா அவங்களுக்குள்ள நான் இல்லைன்றது அதனாலதான் மாதாஜி. பகவானுக்கு அதுக்கு மேல அவர் இருக்காரு. அதுக்கு மேல அவர் இருக்காரு. அதனாலதான் அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த சக்திகள் யாருடையது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சக்திகளை அவருடைய சேவைக்கு நம்ம பயன்படுத்துவோம். இல்லைன்னா சினிமா தான் பார்ப்போம். புரியுதா? நம்ம நம்ம இதுல பாகவதம் படிக்கிறதுனால இதுக்கும் பகவானுக்கும் தொடர்புன்னு கிடையாது. இதுக்கும் பகவானுக்கு தான் தொடர்பு இருக்கு. நம்ம தான் என்ன பண்றோம்? அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப நம்ம சரியா பயன்படுத்துறோம், அது வேற விஷயம். இதே ஜூம் லிங்கை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். நம்ம மத்த இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா we are exploiting கிருஷ்ணாஸ் எனர்ஜி. ஆனா இப்ப நம்ம பாகவதம் படிக்கிறதுனால யூட்டிலைசிங் கிருஷ்ணாஸ் எனர்ஜி ஃபார் கிருஷ்ணா சர்வீஸ். புரியுதா? அது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? நம்ம படிக்கிறதுனால கிருஷ்ணருக்கு தொடர்பு ஏற்படல. கிருஷ்ணருடைய சக்தியை நாம இப்ப என்ன பண்றோம்? கிருஷ்ணருடைய சேவையில பயன்படுத்துறோம். புரியுதா? இந்த மாதிரி நம்ம எல்லா இப்ப ஒரு செங்கல் எடுத்துக்கங்க. அந்த செங்கலும் என்னதுதான்? கிருஷ்ணருடைய சக்தி தான், கலவைதான். அர்ஷிதா மாதாஜி, மாதாஜி சூப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. இப்படி யோசிக்கல. பகவானுடைய சேவையில அவரோட இதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்ட்டு. அதான். சோ அதுக்கு தான் ப்ரோபா சொல்றார், லார்ட் இட் ஓவர் த மெட்டீரியல் நேச்சர்னா அதுதான் அர்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுக்கும் கிருஷ்ணருக்கும் சம்பந்தம் கிடையாது, இது என்னுடைய அனுபவத்துக்காக இருக்கு, நான் அனுபவிக்கிறதுக்காக இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் லார்ட் இட் ஓவர் த மெட்டீரியல் நேச்சர். எல்லாத்துக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்முடைய உடலே இந்த 8 விஷயங்களால ஆனதுதான் இல்லையா? ஸ்தூலம் சூட்சமம் 2 உடல் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 8 விஷயங்களும் பகவானுடைய சக்தி தான். அதனால நம்ம உடம்பு நம்ம என்ன செய்யணும்? பகவானுடைய சேவைக்கு தான் நம்ம அர்ப்பணிக்கணும். எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில தான் நம்ம அர்ப்பணிக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த ஒரு லைனுக்கு தான் நம்ம இவ்வளவு நேரம் விளக்கம் பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே, எனிவே எனவே பகவானோடு பூரண இணக்கம் கொண்டுள்ள தூய பக்தன் ஒருவன் குழப்பங்களை உண்டாக்குவதற்கு பதிலாக பகவானின் தாமரை பாதங்களை இதயபூர்வமாக ஏற்று இடைவிடாமல் அவற்றை பூஜிக்கிறான். இதுதான் அர்த்தம். நம்ம என்ன பண்ணக்கூடாது? மக்கள் மத்தியில குழப்பத்தெல்லாம் உண்டாக்க கூடாது. இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லையா? தத்து பித்தனை என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா பகவானுடைய சக்தியை பகவானுடைய சேவையில நம்ம ஈடுபடுத்தணும். அப்போ நமக்கு அந்த பக்தி இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த காரியத்தை பண்ண முடியலன்னா பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகே, பொருளுரை யார் படிக்கிறீங்க நெக்ஸ்ட்? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிக்கல 2 days. படிங்க. கொஞ்சம் பெரிய இருக்கு. ஜி சாந்தி மாதாஜி வேணா படிக்கட்டும், அடுத்து நீங்க படிக்கலாம் மாதாஜி. அவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா படிச்சிருவாங்க. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவத்கீதையில் மத்தாம எனது வசிப்பிடம் எனும் சொல் ஒரு சில தடவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருத்துப்படி எல்லையற்ற ஆன்மீக வெளி ஒன்று உள்ளது. அதிலுள்ள உலகங்கள் வைகுண்டங்கள் அல்லது முழுமுதற் கடவுளின் வசிப்பிடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பௌதீக வானிற்கும் அதை மறைத்துள்ள 7 திரைகளுக்கும் மிகவும் தூரத்திலுள்ள அந்த ஆன்மீக வானத்தில் சூரியனோ அல்லது சந்திரனோ தேவையில்லை.
அவ்வுலகங்கள் சுய ஒளியுடையவையாக இருப்பதாலும் பௌதீக சூரியன்களை விட அதிக ஒளியுள்ளவையாகவும் இருப்பதாலும் ஒளியூட்டுவதற்கு அங்கு மின்சாரம் தேவைப்படவில்லை. முழுமுதற் கடவுளின் தூய பக்தர்கள் அவருடன் இணங்கி வாழ்கின்றனர். அதாவது அவர்கள் எப்பொழுதும் பகவானை அவர்களது ஒரே நம்பிக்கைக்குரிய நண்பராகவும் தங்கள் நலத்தில் அக்கறை கொண்டவராகவும் எண்ணுகின்றனர். பிரபஞ்சத்தின் தலைவராகிய பிரம்மாவின் அந்தஸ்து வரையுள்ள எந்த இகலோக ஜீவன்களை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்களுக்கு மட்டுமே வைகுண்ட லோகங்களை பற்றிய தெளிவானதொரு காட்சி இருக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. அத்தகைய தூய பக்தர்கள் பரமபுருஷரால் பக்குவமான வழியில் நடத்தப்படுவதால் எது பிரம்மம் எது மாயை என்பதை பற்றி விவாதித்து காலத்தை வீணாக்குவதன் மூலமாக ஆன்மீக தன்னுணர்வில் எவ்விதமான குழப்பத்தையும் உண்டாக்குவதில்லை. அல்லது பகவானோடு தாங்கள் ஒன்றுபட்டவர்கள் என்றோ, அல்லது பகவானுக்கு தனித்தன்மை இல்லை என்றோ, அல்லது பகவானே இல்லை என்றோ, அல்லது ஜீவராசிகளே பகவான் என்றோ, அல்லது பகவான் அவதாரம் ஏற்று வரும் பொழுது அவர் ஒரு ஜட உடலை ஏற்கிறார் என்றோ அவர்கள் தப்பாக எண்ணுவதில்லை. அல்லது ஆன்மீக பாதையில் உண்மையில் பல்வேறு இடையூறுகளாக இருக்கும் தங்களுக்கு புரியாத ஆதரமற்ற தத்துவவாதங்களை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அருவவாதிகளும் பக்தர் இல்லாதவர்களும் ஒரு புறம் இருக்க, தங்களை பக்தர்களாக காட்டிக்கொண்டு அருவ பிரம்மத்தோடு இரண்டர கலப்பதன் மூலமாக முக்தியடையும் கருத்தை இதயத்தில் தேக்கி வைத்திருக்கும் மற்றொரு பிரிவினரும் உள்ளனர். அவர்கள் தீய ஒழுக்கத்தினால் தங்களின் சொந்த பக்தி தொண்டு முறையை தவறான முறையில் உருவாக்கி கொண்டு அறிவீனர்களையும் தங்களைப் போலவே தீய ஒழுக்கம் கொண்ட பிறரையும் தவறான பாதையில் வழி நடத்துகின்றனர். விஸ்வநாத் சக்கரவர்த்தியின் கூற்றிற்கு இணங்க பக்தரற்றவர்களும் சிற்றின்ப வெறியர்களுமான இவர்கள் அனைவரும் மகாத்மாக்களின் உடையிலுள்ள துராத்மாக்கள் ஆவர். இத்தகையவர்கள் சுகதேவ கோஸ்வாமியால் வழங்கப்பட்ட இக்குறிப்பிட்ட பதத்திற்கிணங்க ஆன்மீகங்களின் பட்டியலிலிருந்து முற்றிலும் விலக்கப்படுகின்றனர். எனவே வைகுண்ட லோகங்கள் பரம்பதம் என்றழைக்கப்படும் மிகச்சிறந்த வசிப்பிடங்களாகும். சூரிய பிரகாசம் சூரியனிலிருந்து வரும் கதிர்களாக இருப்பதைப் போலவே வைகுண்ட லோகங்களிலிருந்து வரும் கதிர்களாக இருப்பதால் அருவமான பிரம்மஜோதியும் பரம்பதம் என்றே அழைக்கப்படுகிறது. அருவ பிரம்மஜோதி பகவானின் உருவாம்சத்தை சார்ந்துள்ளது என்று பகவத்கீதையில் 14.27 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்தும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ பிரம்மஜோதியை சார்ந்திருப்பதால் அவை அனைத்தும் பகவானிடமிருந்தே உண்டு பண்ணப்படுகின்றன. அனைத்தும் அவரையே சார்ந்துள்ளன. மேலும் அழிவிற்கு பின் அனைத்தும் அவரிலேயே ஒடுங்குகின்றன. எனவே எதுவுமே அவருக்கு சுதந்திரமானதல்ல. பரபிரம்மமாகிய பகவான் தமது பிரம்ம சக்தியால் அனைத்திலும் ஊடுருவி பின்னி பிணைந்திருக்கிறார். இதனால் அனைத்தும் பகவானின் உடைமை என்பதை தூய பக்தன் ஒருவன் உண்மையாக அறிந்திருப்பதால் மாயையிலிருந்து பிரம்மத்தை வேறுபடுத்தி பார்ப்பதில் விலைமதிப்பற்ற நேரத்தை அவன் வீணாக்குவதில்லை. பக்தன் எல்லாவற்றையும் பகவத் சேவையில் ஈடுபடுத்த முயல்கிறான். பகவானின் சிருஷ்டியை பொய்யாக அடக்கியாள முயன்று குழப்பங்களை அவன் விளைவிப்பதில்லை. அவன் அதிக விசுவாசம் உள்ளவனாக இருப்பதால் தன்னை மட்டுமல்லாமல் மற்ற அனைத்தையும் கூட உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்துகிறான். அனைத்திலும் பகவான் இருப்பதையும் அனைத்தும் அவருக்குள் இருப்பதையும் பக்தன் காண்கிறான். திவ்யமான பகவானின் உருவம் பௌதீகமான ஏதோ ஒன்று என்று துராத்மா ஒருவன் எண்ணுவதே அவன் விளைவிக்கும் குழப்பங்களுக்கு காரணமாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ மத்தாம தத்தாம இதெல்லாம் பகவத்கீதையில பகவான் வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். எந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி அவருடைய இடத்துல சூரியன் சந்திரன்லாம் கிடையாது அப்படின்னு எந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் கிருஷ்ணர்? நதத் பாசயதே சூரியோ ந சசாங்கோன பாவகஹான் யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. ஜெய் ஜெய் ஜெய். 15th chapter மாதாஜி. 15th chapter. 15th chapterல 6வது ஸ்லோகம். நதத் பாசயதே சூரியோ ந சசாங்கோ ந பாவகஹ யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அவருடைய அந்த ஆன்மீக உலகத்துல சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. அந்த லோகங்கள் சுய பிரகாசம் உடையவை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சிந்தாமணி பிரகர சத்வஷு கல்ப விரக்ஷ அப்படி பார்த்தோம். சிந்தாமணி கற்களால செய்யப்பட்டவை. பகவானுடைய தேக காந்தியே போதும் அந்த உலகங்களுக்கு ஒளி கொடுக்கறதுக்கு, அதுவே போதும். அது மட்டும் இல்லாம அங்க சிந்தாமணி கற்கள் இருக்கு அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தவறுகள் எல்லாம் செய்யறது கிடையாது. முதல் தவறு என்ன? பிரம்மம்னா என்ன, மாயைனா என்ன அப்படின்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. எது பிரம்மம் எது மாயை? பொதுவா வந்து இந்த மாயாவாதிகளுக்கு இதுதான் வேலை. நேதி 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 இது இல்லை எல்லாத்தையும். இப்போ அன்னைக்கே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இட்லி அப்படின்னா உளுந்து மாவு இருக்கணும், அரிசி மாவு இருக்கணும், அதை வந்து அரைச்சி வச்சிருக்கணும், அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணணும். அந்த மாவு வந்து இட்லி ஊற்றணும்னா அது இட்லி ஆகிடும்.
அப்போ அந்த இட்லி பத்தி சொல்லணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் போதும் இல்லையா? இவ்வளவு உளுந்து போடணும், இவ்வளவு அரிசி போடணும், இந்த மாதிரி கலந்து வச்சிங்கன்னா அது வந்து மாவு ஊற்றி நம்ம வந்து இட்லி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த பூரியை பார்த்து நீ இட்லி இல்லை, தோசையை பார்த்து நீ இட்லி இல்லை, நீ இட்லி இல்லை, நீ இட்லி இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்ப இட்லினா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்குவ? இது இட்லி இல்லை, இது இட்லி இல்லை, இது இட்லி இல்லை, இது இட்லி இல்லை. டைரக்டா சொல்ல வேண்டியதுன்னா இட்லினா என்னன்னு. அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஆனா பக்தர்கள் அந்த மாதிரி டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்றது கிடையாது. இட்லினா ஓகே 1:4 முடிஞ்சு போச்சு. ஊற போடு, அரைச்சி வை, ஃபெர்மெண்ட் பண்ணி இட்லி ஊத்து வந்துடும். ஈஸியா முடிஞ்சு போச்சு. இந்த உதாரணம் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலா புரியும். நம்ம எல்லாருமே இங்க மோஸ்ட்லி பெண்களா இருக்கவங்கிறதுனால இந்த உதாரணத்தை சொல்றேன். ஸோ இது மாதிரி மாயாவாதிகள் என்ன பண்றாங்க? பிரம்மம்னா என்ன, பிரம்மம்னா என்ன, பிரம்மம்னா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பூவை பார்த்தா இது பிரம்மம் இல்லை, ஒரு அழகான பழத்தை பார்த்தா இது பிரம்மம் இல்லை, எதுவும் பிரம்மம். அப்போ என்னதான் பண்ண போற நீ? ஆனா ஒரு பக்தன் என்ன பண்றான்? ஒரு பூவை பார்த்தோன்னே ஆஹா இது பகவானுடைய படைப்பு, இது யாருக்கு சொந்தமானது? கிருஷ்ணருக்கு தான் சொந்தமானது சொல்லி அவர்கிட்ட கொண்டு அர்ப்பணம் பண்ணிட முடிஞ்சு போச்சு. சிம்பிள். நம்ம இட்லி ஊத்துனோம், இட்லி வந்துருச்சு, ஆஃபர் பண்ணோம், சாப்பிட்டோம், முடிஞ்சிருச்சு. அது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. டைரக்ட் ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப அவங்களுக்கு கரெக்டான பதில் தெரியல. வரவே முடியாது. முறிவுக்கு இந்த உலகத்துல நீங்க பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம். எப்ப கண்டுபிடிக்கிறது எது பிரம்மம்னு? கண்டுபிடிக்கவே முடியாது. குறை சொல்லிக்கிட்டே மட்டும் இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த தவறு என்னன்னு பாருங்க. அடுத்தது என்ன? அல்லது பகவானோடு தாங்கள் ஒன்றுபட்டவர்கள் என்றோ. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எழுதிக்கோங்க. நானும் கடவுளும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அல்லது இன்னொன்னு என்ன? பகவானுக்கு தனித்தன்மை இல்லை என்றோ, அவருக்கு எந்த ஸ்பெஷல் குவாலிட்டியும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறது. இது இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும், தமிழ்ல சொன்னா நமக்கு வந்து புரியாது. நம்ம தமிழ் படிக்கிறோம். அடுத்தது பகவானே இல்லை என்றோ. ஏன்ப்பா இதெல்லாம் வம்பு, கடவுள்னே ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்றதோ. அடுத்தது என்ன? அல்லது ஜீவராசிகளே பகவான் என்றோ, நான் தான் கடவுள். இதெல்லாம் இருக்கா இல்லையா இந்த உலகத்துல? நம்ம பாக்குறோமா இல்லையா? நம்ம ஊருக்குள்ளேயே பார்க்கிறோமா இல்லையா? உலகத்துக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம ஊருக்குள்ளேயே நடக்குதா இல்லையா? எத்தனை விதமான அனர்த்தங்கள் இருக்கு. எல்லாத்தையும் பிரபுபாத் கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் தான் அனர்த்தம். அடுத்து என்ன சொல்றாரு? அல்லது பகவான் அவதாரம் ஏற்று வரும் பொழுது அவர் ஒரு ஜட உடலை ஏற்கிறார் என்றோ, அவரும் நம்மள மாதிரி கர்ம வினைக்கு உட்பட்டு ஒரு ஜட உடலோட வர்றார் அப்படின்னு நினைக்கிறது. அதனால்தான் அவரை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய லீலைகளை நம்ம வந்து விமர்சனம் செய்யறது, பகவானுடைய லீலைகளை விமர்சிக்கிறது. ஸோ அந்த வேட நம்பு போட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்லாம் சொல்றது. அப்போ இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் அவங்க செய்யறது கிடையாது. அப்போ இங்க வந்து பிரபா சொல்றார். அடுத்தது பரம்பதம்னா 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து வைகுண்ட லோகங்கள், உயர்ந்த தாமங்கள். சூரியன்கிட்டேருந்து வர்ற ஒளி எப்படி சூரிய ஒளி அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அப்போ அந்த பரமபதத்திலேருந்து வரக்கூடிய ஒளியையும் அருவ பிரம்மத்தையும் பரமபதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். இந்த கம்பேரிசன் புரியுதா? சூரியன்லேருந்து வர்றது சூரிய ஒளி, அதே மாதிரி அருவ பிரம்மத்தையும் பரமபதம்னு சொல்லலாம். ஏன்னா அது அவருடைய தேகத்திலேருந்து வர்ற ஒளி அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ அதனால இந்த குழப்பங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும்னா பிரபுபாத் பிரணாமந்திரம் சொல்லணும். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதிநாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்திய தேசதாரினே. இந்த பிரணாமந்திரத்தை நம்ம கண்டிப்பா சொல்லணும். இந்த பிரணாமந்திரத்துல இத்தனையும் இருக்கு. இங்க பிரபுபாத் என்னென்ன கொடுத்துருக்காரோ அத்தனையும் இருக்கு. நிர்விசேஷவாதம், சூன்யவாதம், இதெல்லாம் நம்ம இதயத்தை விட்டு போகணும் அப்படின்னா பிரபுபாத பிரணாமந்திரத்தை நம்ம சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணணும். இது மட்டும் சொல்லுங்க மாதாஜி. சூரியன் தேன் வந்து சூரிய ஒளி வருது. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து பிரம்ம ஜோதி அருவ பிரம்மம் சொல்றோம் இல்லையா? அதுவும் வந்து பரமபதம்னு சொல்லப்படுது. ஆனா அதுவும் வந்து அந்த அந்த தாமத்துல இருந்து வரக்கூடிய ஒளிதான். அதனால அருவ பிரம்மத்தையும் பரமபதம்னு சொல்லலாம் அப்படின்னு அருவ பிரம்மம். கிளியராச்சா? இத்தம் முனிஸ் பரமே व्यवस्थितो विज्ञानदृग्वीर्य सुरन्दिताशयः सपार्ष्णाभीत्य कुतं ततो निलं स्थानेषु सूक्ष्म्यमये जितक्लमः
விஞ்ஞானபூர்வமான அறிவின் வலிமையால் ஒருவன் உன்னத உணர்வில் நிலை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறாக எல்லா பௌதிக ஆசைகளையும் அவனால் அணைத்துவிட முடியும். அதன் பின் காற்று துவாரத்தை, மலம் கழிக்கப்படும் துவாரம், குதிகாலால் அடைத்து உயிர்காற்றை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உயர்த்துவதன் மூலமாக 6 முக்கிய இடங்களுக்கு அதை உயர்த்திய பின் ஜட உடலை ஒருவன் விட வேண்டும். இதெல்லாம் அந்த சக்கரங்கள், உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு சக்கரங்கள், அதை எப்படி நம்ம இந்த காற்றை கட்டுப்படுத்தி நம்மளுடைய உயிர் மூச்சை விடணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதெல்லாம் பரந்தாமத்தை அடையிறதுக்காக யோகிகள் மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகள். ஓகே, ஹேமா மாலினி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளரை வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிரம்மத்தை உணர்ந்திருப்பதாக கூறிக்கொண்டாலும் ஜட ஆசைகளை வெற்றி கொள்ள முடியாதவர்களான துராத்மாக்கள் பலர் உள்ளனர். பரிபூரணமாக தன்னுணர்வை அடைய பெற்ற ஆத்மா ஜட ஆசைகளிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கிறான் என்று பகவத்கீதையில் 18.54 ஸ்லோகத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஜட ஆசைகள் ஜீவராசியில் பொய்யகங்காரத்தினால் விளைகின்றன. மேலும் ஜட இயற்கையின் விதிகளை வெற்றி கொள்ளும் எண்ணத்தாலும் 5 இயற்கை சக்திகளை அடக்கியாள வேண்டும் என்ற ஆசையாலும் அவனுடைய குழந்தைத்தனமான பயனற்ற செயல்களின் மூலம் அந்த ஆசைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அத்தகைய மனப்போக்குடன் அணுசக்தி, இயந்திர விண்வெளி பயணம் போன்ற ஜட விஞ்ஞானத்தின் மிகச்சிறிய முன்னேற்றங்களால் பௌதிக விஞ்ஞானத்தில் பெரும் நம்பிக்கை கொள்ளும் பொய்யகங்காரம் கொண்டவர்கள் பரமபுருஷன் அதிகாரத்தையும் எதிர்க்க முயல்கின்றனர். ஆனால் பரமபுருஷர் விரும்பினால் வினாடி நேரத்தில் மனிதனின் மிகச்சிறிய முயற்சிகள் அனைத்தையும் முடித்துவிட முடியும். வாசுதேவனே சர்வ வல்லமை புரிந்தவர் என்பதையும் தான் பூரண முழுமையின் ஒரு பின்ன பகுதி என்பதையும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மா அல்லது பிரம்ம உணர்வு அடைந்த ஆத்மா சரியாக புரிந்து கொள்கிறார். அத்தகைய தன்னுணர்வு பெற்ற ஆத்மா ஜட இயற்கையை அடக்கியாள முயற்சிப்பதனும் தன்னுடைய பயனற்ற செயல்களை நிறுத்தி விடுகிறான். பகவத் விஞ்ஞானத்தை நன்கு அறிந்திருப்பதால் உண்மையான பகவத் பக்தியில் தன்னை அவன் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறான். குறிப்பிட்ட யோக முறையால் உயிர் மூச்சை அடக்குவதை பூரணமாக பயின்றுள்ள திறமை பெற்ற யோகி பின்வருமாறு உடலை விட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறான். மலத்வாரத்தை தன் குதிக்காலால் அடைத்து பின் உயிர் மூச்சை 6 இடங்களுக்கு அவன் முன்னேற்றி செல்ல வேண்டும். நாபி, வயிற்று பகுதி, இதயம், மார்பு, மேல்வாய், புருவங்கள் மற்றும் மூளைக்குழி இந்த யோக முறையால் உயிர் மூச்சை கட்டுப்படுத்துவன் இயந்திரம் போன்றதாகும். பழங்காலத்தில் வாழ்வின் குணமும் ஒழுக்கமும் அனுகூலமாக இருந்ததால் அத்தகைய பயிற்சி ஆன்மீகக்கு மிகவும் பழக்கமானதாக இருந்தது. ஆனால் கலியுகத்தின் ஆதிக்கம் இப்பயிற்சிக்கு மிகவும் தொந்தரவாக இருக்கும். நவீன காலத்தில் தேகாபியாசம் என்னும் இக்கலையில் ஏறக்குறைய அனைவருமே பயிற்சியற்றவர்களாக இருக்கின்றனர். இன்றைய நாட்களில் பகவானின் புனித நாமங்களை பாடுவதன் வழியாக மிகவும் சுலபமாக மன உரிமையை அடைய பெறலாம். உயிர் மூச்சை கட்டுப்படுத்தும் உட்புறமான அபியாசத்தை விட இம்முறை நற்பயன்களை அளிக்கக்கூடியதாகும். நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. நன்றி மாதாஜி. விமலா தேவி மாதாஜி, நீங்க போன ஸ்லோகத்தோட பொருளுரையில நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே விஷயம் பிரபுபாத் பொருளுரையில கொடுத்திருந்தார். நான் அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலா நீங்க சொன்ன அதே பாயிண்ட் இருக்கு பாருங்களேன். அதாவது அனைத்திலும் பகவான் இருப்பதையும் அனைத்தும் அவருக்குள் இருப்பதையும் பக்தன் காண்கிறான். நீங்க அந்த பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, அதே பிரபுபாத் கொடுத்துருக்காரு பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம படிக்கும் போது நமக்கு அது மாதிரி ஞாபகம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம கொஞ்சமாவது புரியுற மாதிரி நமக்கு அந்த ஃபீல் புரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது 9th சாப்டர்ல இருக்கக்கூடிய ஸ்லோகம். சொல்லுங்க மாதாஜி. அனைத்திலும் பகவான் இருக்கிறார். பகவான் அனைத்திலும் இருக்கிறாரா? அனைத்திலும் பகவான் இருப்பதையும் அனைத்தும் அவருக்குள் இருப்பதையும் பக்தன் காண்கிறான். அனைத்தும் அவருக்குள். ஓகே மாதாஜி. ஆனா அவர் தனித்து ஒரு நபராகவும் இருக்கார். எல்லாத்துலயும் பகவான் இருக்காரு அப்படிங்கறதுனால நான் நாயை வச்சு எல்லாம் ஆர்த்தி பண்ண போறது கிடையாது. இந்த நாய்க்குள்ளேயும் பகவான் இருக்காரு, வா நாயே உன்னை வச்சு நான் ஆர்த்தி பண்றேன் அப்படிலாம் அந்த முட்டாள்தனம் பண்ண போறது கிடையாது. ஆனா நமக்கு என்ன தெரியும், ஓகே இது பகவானுடைய இந்த நாயும் பகவானுடைய சக்தி தான். இதுவும் பஞ்சபூதங்களால ஒரு உடல் இருக்கு, இதுக்குள்ள ஆத்மா பரமாத்மா எல்லாம் நமக்கு அந்த மாதிரி பார்க்கணுமே தவிர நம்ம அதுக்காக அதை போய் கொண்டாட போறது கிடையாது. So we should know the difference and we should know the அந்த யுனிக்கான அந்த ஒற்றுமை எப்படி இருக்கு, அதே சமயத்துல வேற்றுமையும் இருக்கு. அப்போ எல்லாமே பகவான் தான் அப்படின்னா அப்ப பகவான் ஒருத்தர் தனியா கிடையாதா? எல்லாமே கடவுள் தான் அப்படின்னா அவருக்கு தனியா ஒரு உருவம் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. அவர் ஒரு நபராகவும் இருக்கார், தனித்து ஒரு நபராகவும் இருக்கார். எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்கார், எல்லாமே அவருக்குள்ளேயும் இருக்கு. அவர் தனித்தும் இருக்கார். இது அவருடைய யோகம் ஐஸ்வரம் அப்படின்னு சொல்றது 9th சாப்டர்ல பகவத்கீதையில
இந்த யோகம் ஐஸ்வர்யத்தை பத்தி பகவான் வந்து விளக்குறார். ஸோ அடுத்தது வந்து இந்த பிரபா சொல்றார் பாருங்க எவ்வளோ நன்றி மாதாஜி, நன்றி மாதாஜி. எல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்க சொல்லவும் அதுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க சொன்ன பாயிண்ட் பிரபா பர்போர்ட்ல கொடுத்திருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. அடுத்து பர்போர்ட் படிக்கணும் சொன்னேன். நன்றி மாதாஜி, நன்றி மாதாஜி. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிரபா சொல்றாரு பாருங்களேன், இந்த ஜட உலகத்தை அடக்கி ஆளணுங்கிறது ஒரு குழந்தைத்தனமான காரியம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை நம்ம எப்படி பாக்குறோம்? அப்படியே பிரம்மாண்டமா வாயை பொழந்து பாக்குறோம். ராக்கெட் விடுறாங்க, அந்த சேட்டலைட் விட்டாங்க, அது அப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு படிப்பு படிக்கிறோம், வாழ்நாளை செலவு பண்றோம், அவங்கெல்லாம் வந்து இப்போ இஸ்ரோல வேற பாக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம். ஆனா பிரபா என்ன சொல்றார்? குழந்தைத்தனமானது அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பிரபா சொல்லலை. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, ஆனா எப்படி பண்ணணும்? பக்தியோட செய்யணும். ஆனா அந்த மாதிரி விஞ்ஞானிகளுக்கு பக்தி இருக்கா அப்படின்னா அவங்கள கடவுளை மறுக்கிறதையே அவங்க என்ன வச்சிருக்காங்க? கொள்கையா வச்சிருக்காங்க. அதனாலதான் குழந்தைத்தனமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே அவங்க பக்தியோட பண்ணாங்க அப்படின்னாக்க டெஃபினட்டா இதுக்கு வந்து என்ன இருக்கு? ஒரு நல்ல ஒரு இப்போ நம்ம இவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கலன்னா நம்ம இதை படிக்க முடியாது இல்லையா? இப்போ இந்த ஜூம் எல்லாம் கண்டுபிடிக்கலன்னா நம்ம படிக்க முடியாது. அதை நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுவோம். மாதாஜி கூட சொன்னாங்க கோவிடுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. அப்போ இது இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா எப்படி கண்டுபிடிச்சிருக்கணும்? இது பகவானுடைய சக்தி அப்படிங்கறது ஒத்துக்கிட்டு இதை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்க ஓகே. ஆனா அவங்க எதிர்க்கிறாங்க, கடவுளுடைய இருப்பை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. அதனாலதான் இது குழந்தைத்தனமானது அப்படின்னு சொல்லப்படுது. பரமபுருஷன் அதிகாரத்தையும் எதிர்க்க முயல்கின்றனர். இதான் லார்ட் இட் ஓவர் த மெட்டீரியல் நேச்சர். அந்த நேச்சர் நமக்கு வரக்கூடாது. நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நாம எல்லா நிலையிலையும் பகவானுடைய சேவகன், தொண்டன் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த யோக முறை இதை பத்திலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்படிலாம் வந்து இந்த ஷட்சக்கரங்களுக்குள்ள காற்றை நம்ம வந்து கொண்டு வந்து கடைசியில பிரம்மரந்திரத்திலேருந்து நம்ம வந்து மூச்சை விடணுமா, அதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பயிற்சி பண்ணா போதும்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணி இந்த 9 வழிமுறைகள் ஸ்ரவணம் கீர்த்தனம் இந்த வழிமுறையை பயிற்சி பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இன்னைக்கு வீடியோ ஆன் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப லைவ்லியா இருந்தது, பிளஸ் டிஸ்கஷனும் நல்லா இருந்தது. தேங்க்யூ ஆல். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க வந்து வாய்ஸ்ல போடுங்க, வாய்ஸ் மெசேஜா போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆனா நீங்க கொஞ்சம் பாக்குறதுக்கு டயர்டா இருக்கீங்க மாதாஜி. யார்? நானா? ஆமா, காலையில ரொம்ப பிரிஸ்கா இருப்பீங்கல்ல. 3 மணிக்கு எழுந்தது மாதாஜி. இன்னும் வந்து அதான் சொல்றேன், சண்டேல மார்னிங்ல ரொம்ப பிரிஸ்கா இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு அங்க வேற பூஜை எல்லாம் நடக்கிறது, கௌர பூர்ணிமா வர்றது. அதனால சேவை சேவை இன்னும் நான் வந்து பூ கட்டல. நான் பூ கட்டி முடியறதுக்கு இன்னைக்கு வந்து மணி 10 ஆகுமா எனக்கு தெரியல. எனவே கொஞ்ச நாள் தானே இந்த ஒரு டைம். ரொம்ப கொடுத்து வச்சவங்க மாதாஜி. மாதாஜி நாங்க பக்கத்துல இருந்தா நாங்க கட்டி தருவோம் மாதாஜி. நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தட்ட ஒரு சேலை கொடுத்துருவேன். எப்படியாவது உங்களை பார்க்கணும் மாதாஜி. நாங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும் மாதாஜி. கண்டிப்பா நாங்க மாயாப்பூர் வரோம் மாதாஜி. அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம் மாதாஜி. வந்துரும் எல்லாரும். We will serve மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நான் கொடுத்துறேன். क्वेश्चंस இருந்ததுன்னா நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜ்ல போட்டு விடுங்க. எஸ் மாதாஜி. எதுல இருந்தாலும் கேட்கலாம்ல மாதாஜி. பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ. என்ன கேள்வி வேணா கேளுங்க. சரிங்க மாதாஜி. ஏன்னா முன்னாடி படிச்சுட்டு இருக்கேன், அப்ப டவுட் வந்தது, எழுதி வச்சுட்டு இருக்கேன். சரி மாதாஜி. எனக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. சரி, உங்களுக்கு தெரியாதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா.